பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். நான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன அமலை உங்களுக்கு சொல்றேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்ன சூறா தான். சின்ன சூறாவை நீங்கள் ஓதுவதன் மூலமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நடக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் பாத்தீங்கன்னா துவாக்கள் அனைத்துமே கபுலாவது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது உங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், அமைத்து கொடுப்பான். அந்த 2 சூறாவை பத்தி தான் நான் பார்க்க போறோம். 2மே சின்ன சூறா தான், எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்க நான் சொல்ற மாதிரி ஓதி பாருங்க. மனசார முடிஞ்ச அளவுக்கு தனிமையில ஓதி பாருங்க. அப்பதான் அந்த கான்சென்ட்ரேஷன் நமக்கு வரும். அப்படியே உணர்ந்து அர்த்தம் உணர்ந்து நெஞ்சில கை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ஓதுங்க. உங்களுக்கு அந்த ஒரு அதிர்வு தெரியும். இன்னும் பாத்தீங்கன்னா அதனுடைய பரக்கத்தை கொண்டு அந்த காரியம் லேசாக நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. உண்மையாலுமே எனக்கு பலன் தந்ததுன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பல ரீதியாக பலன் தந்திருக்கு. தேவைகள் நிறைவேறிருக்கு, மன நிம்மதி கொடுத்திருக்கு, குடும்பம் அப்படியே சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிப்புற தோற்றத்திலையும் உள்புற மனதிலையும் சரி ஒரு அமைதி, ஒரு அழகு நமக்கு கிடைக்கிறதுக்கும் இது காரணமா இருந்திருக்கு. அதனால நான் இதை ஓதணும்னு வச்சுக்கோங்க. நான் ஓதி என் மேல ஊதி தடவி கொள்வேன், என் முகத்துல தடவி கொள்வேன், தண்ணியில ஊதிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த சூறா ரொம்ப பிடிக்கும். இன்னும் பலனும் தரும். அந்த சூறா தான். அதுல முதல் சூறா சூரா ஃபாத்திஹா, அல்ஹம் சூரா. அல்ஹம் சூரா அப்படிங்கிறது அல்லாஹ் நம்மளோட பேசக்கூடிய சூறா. நம்ம கண்ணுல நேர்ல பாக்குறவங்கள்ட்ட இல்ல போன்ல பேசுறவங்கள்ட்ட பேசும்போது என்ன இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும். நம்ம இவங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கோம்னு தெரியும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. ஆனா அல்லாஹ்ட்ட பேசும்போது நம்ம சம்டைம்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஏன் ஆகுறோம்னா நமக்குள்ள இருக்க அந்த ஊசலாட்டங்கள் இன்னும் நம்ம கண்ணால பார்க்காம தானே பேசுறோம். அதனால இருக்குது. இப்ப நான் இப்ப வீடியோ போடுறேன். வீடியோ போடும்போது நீங்க கேட்பீங்க அப்படிங்கறதுனால உங்கள்கிட்ட பேசுற மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறது நீங்க கேட்கல, நீங்க பாக்குறத நான் தெரியாது எனக்கு. இருந்தாலும் நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட நேர்ல சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தானே பேசிட்டு இருக்கேன். அப்ப ஏதோ ஒரு உணர்வு நமக்குள்ள எல்லாம் வந்துருது. ஆனா அல்லாஹுடைய இடத்துல நம்ம இது பண்ணும்போது ஊசலாட்டங்களின் காரணமாக, ஷைத்தானின் காரணமாக நம்ம அல்லாஹ் இடத்துல தான் பேசுறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு வராம இருக்கு. அந்த கனெக்ஷன் நமக்கு இபாதத்துல வந்தாதான் அந்த இபாதத் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அதுல இந்த அல்ஹம் சூறா ரொம்ப முக்கியமான சூறா. ஏன்னா இதை நீங்க சொல்ல ஒரு வரைக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான். அப்ப அல்லாஹும் நம்மளோடு பேசக்கூடிய ஒரு சூறான்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் இந்த சூறா நீங்க ஓதும் போது நீ எதை வேணா கேளு, நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறான். மன உணர்ந்து இந்த சூறாவை ஓதுங்க. ஓதும் போது ஒவ்வொரு வரையும் உணருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகத்தையும் அண்டத்தையும் படைத்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். அர்-ரஹ்மான் ரஹீம். அவன் தான் அளவற்ற அருளானன், அவன் தான் நிகரற்ற அன்புடையவன். மாலிக் யௌமித்தீன். யா அல்லாஹ் நீதான் அந்த மறுமை நாளுடைய அரசனாக இருக்க. இன்னும் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். யா அல்லாஹ் நாங்க உன்கிட்டதான் வணங்குறோம், உங்ககிட்டதான் உதவி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன். யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நீ நேரான வழியை கொடுத்தியோ அந்த நேரான வழியை எனக்கும் கொடு. இன்னும் பார்த்தா யாருக்கெல்லாம் நீ தவறானது கொடுத்தியோ அதை நீ கொடுத்துறாத அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இத மாதிரி உணர்ந்து கேளுங்க. அப்படியே உணரணும். அப்படியே ஒவ்வொரு வரியும் நம்ம சொல்லணும். நான் உன்னதான் வணங்குறேன், உங்ககிட்டதான் உதவி கேட்கிறேன், எனக்கு நேரானது கொடு. யா அல்லாஹ் நீதான மறுமை நாளுடைய அரசன், நீதான அருளாளன், நீதான அண்டத்தை படைத்து பரிபாலிக்கும் புகழுக்குரியவன். இந்த மாதிரி உணர்ந்து நம்ம ஓதும் போது அல்லாஹ் ஒவ்வொரு வரைக்கும் ஒரு பதிலை சொல்றானாமா மலக்குமார்கள்ட்ட. என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்திட்டு விட்டான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் உண்டான உறவு. இன்னும் இந்த அடியான் எதை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் இவன் இப்படி சொல்றனால அப்படின்னு அல்லாஹ் சந்தோஷமா பதில் சொல்றானாமா இந்த சூறாவை ஓதும் போது. இதை நீங்க உணர்ந்து ஓதுனீங்கன்னா அந்த பதில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதை உணராம நம்ம ஓதுறதுனாலதான் அதனுடைய பலன் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதை ஓதிட்டு நம்ம துவா கேட்டா அந்த துவா நமக்கு கபுலாகும். கையோட நீங்க என்ன பண்ணுங்க, குல் சூறாவையும் ஓதிக்குங்க. அதாவது குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூறா ஓதுனா கூட போதும். மிச்ச சூறா நான் சொல்லல, அந்த ஒரு சூறாவை மட்டுமாவது நீங்க என்ன பண்ணுங்க, உணர்ந்து ஓதுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய சூறா. அதுல என்ன இருக்குது, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு யாருடைய தேவையும் மற்றவன், அல்லாஹுவை பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு இணையானவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் இருக்கும். இந்த 5ஐயும் உணர்ந்து அப்படியே நெஞ்சில கை வச்சு ஓதுங்க. நல்லா உணர்ந்து ஒரு 3 முறை குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதுங்க. அல்ஹம் சூறாவை ஒரு 3 தடவை ஓதுங்க. குறைஞ்சது ஒரு தடவையாவது அல்ஹம் சூறா ஓதுங்க. ஆனா குல் சூறா 3 தடவை ஓதணும். அந்த மாதிரி ஓதிட்டு நீங்க துவா செய்து பாருங்க. உங்க மனசுல நினைச்ச காரியம் நடக்கும். ஒரு விஷயத்தை நீயத்தோடு இந்த அமலை செய்யுங்க. நிறைய ஓதுறது முக்கியம் இல்லை, ஆனா குவாலிட்டியா ஓதணும். அதுல ஒரு குறையும் இல்லாம நீங்க அந்த அமலை செய்யணும். அந்த மாதிரி உணர்ந்து செஞ்சு பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுப்பானாக. இன்னும் நம்ம தொடர்ச்சியா வீடியோ போட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.